சில பேர் நம்ம நினைப்போம், நம்ம அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க, அவங்களுக்கு நன்மை எத்தி வைக்கிறதுக்காக வேண்டி நம்ம அவங்களுக்கு குர்பானி கொடுக்கலாமா அப்படி நமக்கு ஒரு நியத்து இருக்கும். இறந்து போறவர்களுக்கு குர்பானி கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா நம்ம பார்க்கணும். முதலாவது, நம்ம அத்தாவும் நம்ம அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, நமக்கு வசிய செஞ்சுட்டு போயிட்டாங்க. இது மாதிரி நான் இறந்ததுக்கு பிறகு எனக்கு நீ குர்பானி கொடு, அந்த நன்மையை என்னுடைய கபருக்கு நீ எத்தி வை அப்படின்னு வசிய செஞ்சுட்டு போயிட்டாங்க. அப்படின்னா அத்தா அம்மாக்காவிட நம்ம கொடுக்கக்கூடிய குர்பானி இருக்குது இல்லையா, அந்த குர்பானியினுடைய கறியை முழுவதும் சதக்கா செஞ்சிடணும். அந்த கறியை நம்ம சாப்பிடுறது ஹராம். நம்ம சாப்பிடுறது என்னது? ஹராம். ரெண்டாவது வகை என்னன்னா, நம்ம அத்தா அம்மா இறந்துட்டாங்க, ஆனா வசிய செய்யல, குர்பானி கொடுப்பா அப்படி எந்த ஒரு வசியத்தும் செய்யல, நம்மளா விரும்பி அவங்களுடைய கபருக்கு நன்மையை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம குர்பானி கொடுக்கிறோம். நம்மளா விரும்பி கொடுத்தா அந்த கறியை நம்மளும் சாப்பிடலாம், உறவினர்களுக்கு கொடுக்கலாம், மிஸ்கின்களுக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். அப்ப இறந்தவர்களுக்கு குர்பானி கொடுக்க முடியுமானா குர்பானி கொடுக்க முடியும்.